ஹாய். எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்து 9 to 5 ஜாப் மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஓகே. அதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நான் ஒர்க் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதுதான் ஒர்க் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மூலயமா நீங்கள் பல ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் 26+ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கோர்சஸில் நீங்கள் ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு மல்டிபிள் ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போது எல்லாருமே வந்து என்ன ரெஸ்யூம் நம்ம பில்ட் பண்ணி கொடுத்தாலும் எல்லா கம்பெனிஸ்லேயும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸே வந்து நீங்கள் பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மில் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னுமே ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் படித்த டிகிரியை விட இந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு ஜாப் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, இதை பற்றின ஐடியாவே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படின்னா ஃப்ரம் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கும் இங்கே அவங்க டீச் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே. ஸோ அந்த கோர்சஸை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ஜாப் போயிட்டுருக்கேன், எனக்கு இன்கம் பத்தலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா பார்ட் டைம் ஜாபாக நான் பண்ணணும்னு நினச்சா கூட இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை சொல்லித்தரதுக்கு நான் இருக்கேன். என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு வீக்லி பேசிஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு நீங்கள் கோர்சஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், கோர்சஸ் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கரியர் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்போது கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்கில்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அது முடியும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வெளியே போய் எங்கேயும் இப்போ சர்ச் பண்ணுற சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்காது. அதுக்காக தான் வீட்டில் இருந்தே நம்ம கோர்ஸையும் லேர்ன் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே ஒர்க்கும் பண்ணுற மாதிரி ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இப்போது பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் 5 இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலயமா நிறையா பேர் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. டேரெக்டாக கம்பெனியில் கூட பிளேஸ் ஆகிருக்காங்க. ஃபீல்டு ஒர்க் அண்ட் ரிமோட் ஒர்க் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸோட உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.